Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சமீப காலமாக பண பரிவர்த்தனைகள் குறைந்து டிஜிட்டல் மயமாக்கம் அதிகரித்து வருவதால் பணப்புழக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. எதற்கெடுத்தாலும் ஆன்லைனில் பணம் செலுத்துங்கள் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் சார்பில் ஏழை மக்களின் நலனுக்காக இயங்கும் CT ஸ்கேன், MRI, எக்ஸ்ரே போன்ற சேவைகள் குறைந்த கட்டணத்தில் துல்லியமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஒரு சேவை மையத்தில் தினமும் குறைந்தது 200 பேர் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் கடந்த 3 மாதங்களாக இங்கு வரும் கிராமப்புற ஏழை நோயாளிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரை MRI ஸ்கேனுக்கு ரூபாய் 2500, CT ஸ்கேனுக்கு ரூபாய் 500, எக்ஸ்ரேக்கு ரூபாய் 50 என நோயாளிகளிடம் விண்ணப்பம் பெற்று பணமாக கட்டணம் வசூலித்து ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே எடுத்து வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல இடங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அடுத்த நாள் அறிக்கை வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே சேவைகளுக்கான கட்டணத்தை பணமாக ஏற்காமல் டிஜிட்டல் முறையில் போன்பே, ஜிபே மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜிபே மூலம் பணம் செலுத்துங்கள் என்று நோயாளிகள் விரட்டப்படுவது பரிதாபமாக உள்ளது. இதனால் ஒவ்வொரு நாளும் பல கிராமப்புற ஏழை நோயாளிகள் ஜிபே, போன்பே போன்றவை இல்லாமல் ஸ்கேன் எடுக்க முடியாமல் திரும்பி செல்லும் துயர நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தனது அனுபவத்தை பகிர்ந்தார். சில நாட்களுக்கு முன்பு என் உறவினரை ஸ்கேன் எடுக்க அழைத்து சென்ற போது வயதானவர்கள் கிராமப்புற பெண்கள் தடுமாறி வந்து பணம் கொடுத்தால் ஸ்கேன் எடுக்க மாட்டார்களாம், எதையோ பேயில் அனுப்ப சொல்றாங்க, நாங்க எந்த பேயை கண்டோம் என புலம்பியபடி திரும்பினர். முன்பதிவு மையத்தில் பார்த்தபோது UPI மூலம் மட்டுமே பணம் செலுத்த வேண்டும் என்று பெரிய பதாகை வைக்கப்பட்டிருந்தது. அந்த வளாகத்தில் போன் சரியாக வேலை செய்யாது. வெளியே சென்று QR கோட் ஸ்கேன் செய்து ஜிபே மூலம் பணம் அனுப்பி மீண்டும் உள்ளே வந்து ஸ்கிரீன்ஷாட் காட்டிய பிறகுதான் பதிவு செய்து ஸ்கேன் எடுக்கிறார்கள். அந்த சில மணி நேரத்தில் நானும் என் நண்பர்களும் சிலருக்கு ஆன்லைனில் பணம் செலுத்தி உதவினோம். ஆனால் தினமும் 25-30 பேர் ஸ்கேன் எடுக்க முடியாமல் திரும்பிச் செல்வதாக கூறுகிறார்கள். ஒன்றிய அரசு ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில் உள்ளூர் சிறு வணிகர்களை முடக்கியது போல ஏழை மக்கள் முழுமையாக பயனடையும் அரசு மருத்துவக் கல்லூரி சேவைகளையும் மறைமுகமாக முடக்க இந்த UPI திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. பணம் ஏற்க மறுக்கும் போது அவசர தேவைக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டியவர்கள் தனியார் ஸ்கேன் மையங்களுக்கு சென்று அதிக கட்டணம் செலுத்தி எடுக்கிறார்கள். இதனால் தனியார் மையங்களை வளர்க்கவே இந்த டிஜிட்டல் திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதோ என்று தோன்றுகிறது. தமிழ்நாடு அரசு ஏழை நோயாளிகளை வஞ்சிக்காமல் கையில் பணம் இருந்தாலும் அதை ஏற்று ஸ்கேன் எடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். டிஜிட்டல் மயமாக்கல் ஏழை மக்களை எல்லாவற்றிலும் பாதிக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அவலம் புதுக்கோட்டையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவ சேவை கழக மருத்துவமனைகளிலும் நடக்கிறது. இதற்கு தமிழ்நாடு அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.